Hello everyone, welcome to Vinayataka Academy. Next we are going to see our study material for Tamil Nadu MNWS Diploma Level Mechanical Engineering exam. Study material and the contents எப்படி கொடுத்திருக்காங்க, எப்படி அந்த ஸ்டடி மெட்டீரியல் டிசைன் பண்ணிருக்காங்க அதெல்லாம் ஜஸ்ட் ஒரு வாட்டி பார்க்கலாம். இந்த எக்ஸாம் பத்தி பார்த்தா அந்த டிஎன்பிஎஸ்சியோட மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிலபஸ் அதேபடி தான் இங்கே எம்ஏடபிள்யூஎஸ்க்கு டிப்ளமா லெவல் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த புக் வந்து உங்களுக்கு வாங்கணும்னா இங்கே வந்து டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் இருக்கும், ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ணிவிடுங்க. அவர் வந்து அதோட ரேட் அந்த கொரியர் சார்ஜஸ் எல்லாம் பற்றி யூ வில் கெட் அன் ஐடியா ஆன் தட். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து we will see how this study material is designed. Okay, இது வந்து ரொம்ப கன்வீனியன்ட்டா டிசைன் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஈஸியா எந்த டாபிக் அந்த சிலபஸ்ல இருக்குன்னா எந்த டாபிக் வந்து ஈஸியா சூஸ் மீன்ஸ் பிக் பண்ணிக்கலாம் இதுக்குள்ள. ஓகேவா, முதல் பேஜில் எப்படி கொடுத்துருக்கோம் அந்த 10 யூனிட்ஸ் இந்த எக்ஸாமுக்கு மெயின் ஹெட்டிங்ஸ் எதெல்லாம் தான் இண்டஸ்ட்ரியல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங், அப்புறம் டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட்ஸ் 10 யூனிட்ஸ் தான் இருக்காங்க. அது வந்து 1 by 1 பேக் டு பேக் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ வந்து இது வந்து ஒரு சாம்பிள் மெட்டீரியல். ஓகேவா, இது வந்து ஃபுல் பேஜஸ் வந்து இன்க்ளூட் பண்ணல, ஆனால் இது வந்து ஒரு சாம்பிள் மெட்டீரியல். ஆனால் ஃபுல் பேஜ் இருக்குன்னா டெக்ஸ்ட் வந்து ரெடியாக இருக்கு, எப்போனாலும் சென்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கு. இஃப் யூர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் காண்டாக்ட் அஸ். ஸோ த பேசிக் டிசைன் வந்து இப்படி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பேஜ் போயிருந்தா இங்க வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்டோட இது அந்த சிலபஸ் படி என்ன இருக்கு அதை அப்படியே கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு டாபிக்கும் அப்படியே டேப்லெட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நீங்க வந்து இப்போ யூ வாண்ட் டு லேர்ன் அபவுட் ஏபிசி அனாலிசிஸ், நீங்க வந்து ஈஸியா பிக் பண்ணிக்கலாம். இங்க போயிட்டு 25th பேஜ்க்கு போயிடுச்சுன்னா யூ வில் கெட் ஏபிசி அனாலிசிஸ். அது வந்து பாயிண்டா கொடுத்துருக்காங்க. நிறைய ஆத்தென்டிக் டெக்ஸ்ட் புக் எல்லாம் ரெஃபர் பண்ணி அந்த உங்களுக்கு சிலபஸ் படி என்னெல்லாம் வேணும், முன்னாடி இருந்த எக்ஸாமுக்கு என்ன கேட்டிருக்காங்க டிஎன்பிஎஸ்சியோட அதெல்லாம் பார்த்து தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃபுல்லாக இல்லுஸ்ட்ரேட்டடாக இருக்கும், பாயிண்ட் பை பாயிண்டாக கொடுத்துருக்கும். ஓகேவா, இது வந்து ஃபர்ஸ்ட் டாபிக், அதோட கொஞ்சம் ஃபர்ஸ்ட் 5 பேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு இது வந்து செகண்ட் டாபிக் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். அது வந்து பார்த்தாலும் இப்படி வந்து பாயிண்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து நிறைய டைம் எடுக்காது இது ரீட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, ஆனால் இருக்கிற ஒரு பாயிண்ட்டும் வந்து ரொம்ப ரிஃபைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாமே வந்து இம்பார்ட்டன்ட் இதில். சரி, அதே மாதிரி ஃபுல் டாபிக் இது வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அந்த பார்ட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் அது ரெண்டு தான் அந்த நான் மெக்கானிக்கல் டாபிக்ஸாக இருக்குது, அதுவும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் டிசைன் பண்ணுறது வந்து அந்த ஃபீல்டில் இருக்குன்னா சார் தான். இதே மாதிரி பாயிண்ட் பை பாயிண்ட் உங்களுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆன மாதிரி வித் இல்லுஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் ஜஸ்ட் இதுக்கு வெளியே உங்களுக்கு ஐ எம் நாட் சேயிங் கம் எக்ஸாக்ட்லி ஒரு கொஞ்சம் ஒரு 1 or 2% தான் இதுக்கு வெளியே உங்களுக்கு தேட வேண்டியிருக்கும். மொத்தம் அந்த டாப்பிக்கு என்னெல்லாம் இருக்குது அது எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, உங்களுக்கு டிப்ளமா லெவலுக்கு என்னெல்லாம் தேவைப்படுறதோ அது எல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப டீட்டெயிலாக ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி எல்லாம் போட்டிருக்காங்க. அதாவது ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி அது வந்து கொஞ்சம் நிறைய ஃபிகர்ஸ் எல்லாம் இருக்கும் அதுக்குள்ள, அதில் வந்து கொஞ்சம் பெரிய டாபிக் மாதிரி இது கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த ஃபவுண்டரி பார்த்து மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணியிருக்குது, சாம்பிள் மெட்டீரியல். ஓகேவா, ஆனால் ஃபுல் டெக்ஸ்ட்டும் இங்கே ரெடி தான். ஓகே, அதனால அதே மாதிரி அந்த எலக்ட்ரிக்கல் பார்ட் பார்க்கலாம். எலக்ட்ரிக்கல் பார்ட் வந்து எஸ்விஆர் மெக்கானிக்கல் ஆஸ்பிரண்ட்ஸ் இல்லைன்னா மெக்கானிக்கல் கேண்டிடேட்ஸாக அதனால அந்த எலக்ட்ரிக்கல் பார்ட் வந்து உங்களுக்கு பாயிண்டாக கொஞ்சம் இலாபரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, உங்களுக்கு கொஞ்சம் கூட ஐடியா கிடைக்கிறது அந்த கான்செப்ட் பில்ட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக்கல் பார்ட்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் இலாபரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஆனால் இதுக்குள்ளே இருந்து ரீட் பண்ணாலே உங்களுக்கு தேவையானது உங்களுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து அந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் மெட்டீரியல்ஸா இதே மாதிரி எல்லா டாப்பிக்குமே ஒரு டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால ஈஸியாக உங்களுக்கு பிக்கப் பண்ணிக்கலாம். அதுவும் அந்த கீழே வந்து அந்த டாபிக் கொடுத்துருக்கும். அதனால புக் எடுத்து அந்த டாபிக்கோட ஆர்டர் படி பார்த்தா இந்த கீழே பார்த்தாலும் அதை எந்த டாபிக்கோட பேஜ்னு உங்களுக்கு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஓகேவா,
அதே மாதிரி மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மெட்டல்ஸ் அது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. சப்சிக்வெண்ட் எல்லாமே வந்து உங்கள்கிட்ட கம்ப்ளீட் செட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஹீட் பவர் இன்ஜினியரிங், அதோட ஃபுல் இதான அதோட சிலபஸ் படி என்னென்ன டாபிக்ஸ் இருக்குதோ அது எல்லாமே இங்கே இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டினா இதுக்குள்ள இருக்குன்னா ஒரு வீடு ஒரு மிஸ் பண்ணல, ஒரு டாபிக் போலும் மிஸ் பண்ணல, எல்லா டாபிக்குக்கும் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது ஒரு கம்ப்ளீட் அண்ட் கன்சைஸ் ஸ்டடி மெட்டீரியல். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ். அது வந்து கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் படி பார்த்தா அந்த கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ் தான். அதனால வந்து இதெல்லாம் அந்த ஒரு என்சிஆர்டி லெவல் ஸ்டாண்டர்டு தான் மெட்டீரியல் கண்டென்ட் ரெடி பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ அந்த மைக்ரோசாஃப்ட் சைட் அதுவும் கூட பார்த்து அந்த ப்ரொசீஜர் எல்லாமே அதுக்குள்ளே தான் எடுத்திருக்காங்க. அதில் லீகல் அதெல்லாம் அதுக்குள்ளே இருக்கும், எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதுவும் சாம்பிள் தான், only 5 or 6 பேஜஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், அதுக்குள்ளேயும் அதே மாதிரி ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் மிஸ்டர் ரெண்டும் சேர்ந்து வரும். இந்த மாதிரி டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது எப்படி டிவைட் பண்ணியிருக்குன்னா, இப்போ இந்த டைட்டில் வந்து எப்படி டிவைட் பண்ணியிருக்குன்னா ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாம் ஒரு குரூப்பாக போட்டு தான் டாபிக் வைஸாக ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு ஒரு டாபிக் முடிஞ்சிடுச்சுன்னா அதோட கான்செப்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகிடும். அது வந்து நெக்ஸ்ட் டாபிக். ஆனால் இது வந்து அதிலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனாலும் ரிலேட்டட் டாபிக்ஸ் எல்லாமே குரூப் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி குரூப்பிங் நிறைய கொடுத்துட்டு தான் அது ரெடி பண்ணியிருக்காங்க. அதனால உங்களுக்கு லேர்ன் பண்ணுறதுக்கும் ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கும். அதே மாதிரி அந்த நெக்ஸ்ட் டாபிக் வந்து கம்ப்யூட்டர் இன்டகிரேட்டட் மேனுஃபேக்சரிங் சி. ஓகே, அதுவும் இந்த மாதிரி எல்லா டாபிக்கும் கவர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த லாஸ்ட் டாபிக் அந்த டிசைன் ஆஃப் மெஷின் எலிமெண்ட்ஸ் 10th யூனிட் அதுவும் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கன்சைஸாக ஆனால் ப்ரிசைஸ் உங்களுக்கு தேவையானது எது அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து உங்களோட வேல்யூபிள் டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. இந்த புக் மட்டும் பார்த்தா இட்ஸ் அண்ட் கம்ப்ளீட் இன்டகிரேட்டட் ஸ்டடி மெட்டீரியல். ஓகே ஓகே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் யூ ஜஸ்ட் காண்டாக்ட் அஸ். இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு நம்பர் கொடுத்துருக்கும். மோர் டீட்டெயில்ஸ் வந்து தே வில் டெல் யூ. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் யூ கேன் go for our material and it's worth. Okay, thank you very much.